எவ்வளோ வேலை செஞ்சாலும் குறை சொல்றதே இவங்களுக்கு வேலையா போச்சு. துணியை காய போட்டா காயாது, ஈவினிங் எடுத்துக்க வேண்டியதானே. எப்ப பாரு காஞ்சிருச்சான்னு பாரு, ஈரமா இருக்கான்னு பாரு, குளிர்தா பாரு, வெயில்ல எரியுதா பாருன்னு. என்ன இவ உள்ள வச்சு சரிங்கத்த சொரிங்கத்தன்னு எப்படி எப்படியே பேசினா, இங்க வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கவா? என் மாமியார் எப்பதான் மண்டையை போடுமோ அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். மருமகளே, ஏமா மருமகளே, ஐயோ அத்தை, நீங்க நீங்க எப்பத்த வந்தீங்க? நான் உங்களை பாக்கலையத்த. நீ எப்ப நான் மண்டையை போடணும்னு சொன்னியோ அப்பவே வந்துட்டேன். என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்பத்த அப்படி சொன்னேன்? உங்க மண்டையில ஒரு ஹேர் மாஸ்க் போடலாம் சொன்னேன். முடியெல்லாம் வெள்ளையா இருக்குல்லத்த, அதான் ஒரு ஹேர் டை வாங்கி வச்சேன். அதை எப்ப உங்க மண்டையில போடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே. என்ன மருமகளை சொல்ற? என் மண்டையில ஹேர் டை போடணும் நான் பேசிட்டு இருந்தேன். நான் என்னமோ நான் மண்டையை போடணும் நீ சொன்ன மாதிரிலாம் கேட்டுச்சு. என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? என் அம்மாவுக்கு அப்புறமா நான் உங்களை தானே அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சே, என் மருமக எப்படிப்பட்ட நல்ல மருமகளா இருந்திருக்கா. நான் இவளை போய் தப்பா நினைச்சிட்டேனே. அம்மா அம்மா நீதானே அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. மருமகளே, நீ என்ன மன்னிச்சிரு மருமகளே, மன்னிச்சிரு. நீ எனக்கு மருமக கிடையாது, மக மாதிரி. நீ உள்ள போய் இரு மருமகளே, நான் துணியெல்லாம் காஞ்சதுன்னா எடுத்து மடிச்சு கொண்டு வரேன். ஐயோ வேணாங்கத்த, வேணாம். நானே இந்த வேகாத வெயில நின்று துணியெல்லாம் மடிச்சு கொண்டு வரேத்த. உங்களுக்கு எதுத்த வீண் சிரமம்? நீங்க உள்ள போய் ஏசி போட்டு இருங்கத்த, நான் இதோ வரேன். நீங்க வந்து இருக்கிறதே ஒரு நாளோ 2 நாளோ, அப்பவும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எப்படிங்கத்த? போங்கத்த, போய் ரெஸ்ட் எடுங்க. இப்படி ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியலையே. கிழட்டு கிளவி, என்ன வேலை சொன்னது மட்டும் இல்லாம நான் ஒழுங்கா வேலை செய்யறேனான்னு பாக்குறதுக்கு பின்னாடி வந்து செக் பண்ணிருக்கு. சோப்பா, எப்படியோ அப்படி இப்படியுமே ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும். நான் வேகாத வெயில்ல வேலை செய்தது இவங்க ஏசியில உட்காந்து காலாட்டவா? மாசத்துல 2 நாள் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் உயிரை வாங்கி பிடுது வாங்கி. அன்னைக்கிலேக்கா அன்னைக்கிலேக்கா அன்னை கீழி அன்னை கீழி சாயா சாஞ்சாடேரா சாயே கீழி அண்ணனட பின்னலிட முன்னே வந்தாலே. யாருது? ஐயோ அக்கா, நீங்க தானக்கா ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு பேசவான்னு சொன்னீங்க, அதான்க்கா வந்த. இப்படி கோவப்படுறீங்க வனஜா? ஐயோ ஐயோ, நீயே இப்படி பயந்து போய் அழுகிற. சரி, என் மாமியார் மேல டென்ஷன்ல இருந்தேன், அதான் டக்குன்னு யாரோ நினைச்சு கத்திட்டேன். நான் கூட பயந்தே போயிட்டேன்க்கா. புது ஊரு புது இடம், நல்லா பேசுறீங்களே நினைச்சு வந்தேன், திடீர்னு கத்திட்டீங்களா, அதான் பயந்துட்டேன். சரி உள்ள வரியா? வெயில் அடிக்குது, உள்ள உட்காந்து பேசலாம். கனக்கா அந்த மரத்து நிழல் வருதுல்ல, இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். சரி அப்படியே உட்காரு. ஆமா, நீங்க இப்படி தனியா நின்னு கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னக்கா நடந்துச்சு? இனிமேதான் நீ நம்ம தெரு ஆளாச்சே, உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி? இங்க ஒரே அலப்பறதான். என் மாமியார் மாசத்துல 2 நாள் எங்க வீட்டுல வந்து இருக்கும். அது 2 நாளும் பண்ற அநியாயம் தாங்கவே முடியாது. இப்ப கூட பாரு, துணியை காய போட்டு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. வெயில் அதிகமா அடிக்கி, துணி காஞ்சிருச்சுன்னா உள்ள எடுத்துட்டு வா, இல்ல தீ பிடிச்சிரும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க உடனே தீ பிடிக்க துணியே ஏடேடி அப்படின்னு ஏதாவது பாட்டு பாடுனீங்களாக்கா? ஐயா, வெளியில வந்து நின்று திட்டிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து நிக்குது. எப்பதான் மாமியார் மண்டைய போடுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அண்ணாரம் பார்த்து பின்னாடி வந்து நின்னுச்சு. உடனே ஷாக் ஆயிட்டேன்டி, என்ன சொல்றதுனே தெரியல. அப்புறம் என்ன சொல்லிக்க சமாளிச்சீங்க? வாங்க சின்ன பொண்ணாக்கா. பரவாயில்லையே, மாமியார் மேல அம்புட்டு பாசமா? ஐயா, அந்த ஹேர் டை வாங்கி 1 வருஷம் ஆச்சு. நான் உங்களுக்கு நாளைக்கு போட்டு விடுறேன் அது எக்ஸ்பைரி டேட்டே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை சொல்லிதான் என் மாமியாரை ஏமாத்தி வச்சிருக்கேன்டி. சரியான ஆளுக்கா நீங்க. இப்ப கூட அந்த ஹேர் டை சொல்லிதான் சமாளிச்சேன். ஏன்கா, இந்த ஊர்ல எந்த ஊர்லயுமே மாமியார்னா இப்படித்தான் இருக்காங்க. ஐயோ, அவங்க மாமியாராவது பரவாயில்ல, எங்க மாமியார் படுமோசம் தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்தீங்களே அந்த மொட்டை அம்மா, அதான் எங்க மாமியாரு. அது என்ன படுத்துற பாட வெளியில சொல்லக்கூடாது. புதுசா வந்திருக்க நான் குறை சொன்னா என்ன நீங்க தப்பா நினைப்பீங்களேன்னு சொல்லிதான் சொல்லாம இருக்கேன். புதுசோ பழசோ, உள்ளூரோ வெளியூரோ, எந்த இடமா இருந்தாலும் மாமியாருங்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க, அதானே? அதேதான். ஆமா, நேத்து காய்கறி கடைக்கு போனியா? ஆமாக்கா, நீங்க சொன்ன காய்கறி கடைக்கு போனேன். காய்கறி எல்லாம் ஆனா ரொம்ப முத்தலாதான் இருக்கு. நீ காய்கறி கடை எங்க இருக்குன்னு கேட்டதுனாலதான் நாங்க சொன்னோம். ஆனா பொதுவா நாங்க அங்கெல்லாம் வாங்குறது இல்ல. ஐயோ, அப்புறம் என்ன மட்டும் எதுக்கு அனுப்பிச்சு விட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, அவசரத்துக்கு காய்கறி வேணா அங்க வாங்கிக்கலாம். நீங்களாம் அடிக்கடி சமைக்கிறதுக்கு எதை வாங்குவீங்க? வழக்கமா ஒரு அண்ணன் காய்கறி விற்க வருவாங்க. அந்த அக்காவும் அண்ணனும் சேர்ந்து ஆடு மாடு கோழி காய்கறி எல்லாம் விற்கிறாங்க. அப்புறம் பால் தயிர் முட்டை அப்படின்னு நிறைய பண்ணி விற்பாங்க. அவங்க கிட்ட தான் நாங்க முக்கியமா வாங்குறது. சரி, இது தெரியாம நான் பால் பாக்கெட் வேற கடையில வாங்கிட்டேனே. அவங்களுக்கு நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், நாளையில இருந்து உங்க வீட்டுக்கு அவங்களே பால் கொடுத்துருவாங்க. முக்கியமா நான் அதை கேட்கதான்க்கா வந்தேன். இந்த பாக்கெட் பால் என் வீட்டுக்காருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதான் மாட்டுப்பால் கிடைக்குமான்னு விசாரிச்சு வைடின்னு சொன்னாரு. சரி, அப்போ நம்ம அண்ணாச்சிக்கிட்டே சொல்லிடலாம், அவர் கரெக்டா கொண்டு வந்து தந்துருவாரு. பையனை நேத்து அட்மிஷன் போட போனீங்களே, என்னாச்சு?
ஒரு வழியா அட்மிஷனும் போட்டாச்சு. 10th நானே சேர்க்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. லாஸ்ட் ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையன் சொல்லி ஒரு கொடுத்து விட்டாங்க ஒரு லெட்டர். அந்த லெட்டரை காமிச்சு ஒரு வழியா சேர்த்தாச்சு. பெரும்பாலும் 10th எங்கேயுமே அட்மிஷன் போட மாட்டாங்கல்ல. ஆமாக்கா. என்ன அன்னைக்கு புது ஃப்ரெண்டு கிடைச்சோன்னே பழைய ஆளுவலை மறந்துட்ட போல. என்னக்கா இது, நான் யாரையும் பிரிக்க வரலக்கா. அன்னைக்கு அக்கா தான் ஃப்ரீயா இருந்தா வான்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அவங்க ஒரு லூசு. நம்மளோட ஏஜ் கொஞ்சம் கூடுதல், அதனால இப்படிதான் எப்பவாவது பேசுவாங்க. அதெல்லாம் நாங்க கண்டுக்க மாட்டோம். பேரை பாரு, நயன்தாரா. சரியான மொக்க பீஸ் இது. இப்படிலாம் சொல்றீங்களே, அவங்க காதுல விழுந்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? நீ ஒன்றும் வருத்தப்படாத. புதுசா இருக்கியே, அவங்களுக்கு மிங்கிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இப்படி புதுசா வந்தவங்கள பேசுவாங்க. நான் இந்த தெருக்கு குடி வந்தப்பவும் என்னையே இப்படிதான் வெட்டி வெட்டி பேசினாங்க. இப்போ என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. குணம் நல்ல குணம் தான், கொஞ்ச நாள் கழிச்சு உன்னையும் ஏத்துப்பாங்க. என்ன இந்த இப்படி சொல்லிட்டீங்க? புதுசா வந்த பொண்ணுக்கு நாம தானே அது இங்க இருக்கு இது அங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். அதான் வீட்டுக்கு வர சொன்னேன். என்ன மேனேஜர் வீட்டம்மா, புதுசா பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கலான்னு போனியே, சேர்த்தியாம்மா? சேர்த்துட்டேன்க்கா. நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டாங்க. அக்கா அது வந்துக்கா. இங்க பாருங்க நயன்தாராக்கா, புதுசா வந்த பொண்ணுகிட்ட இப்படித்தான் பேசுறதா? அவளே பயந்து போய் இப்பதான் மெதுவா பேச ஆரம்பிக்கா. பொசுக்கு பொசுக்குன்னு கத்திரிப்பான வச்சு கத்திரிக்க மாதிரியே பேசுனா பாவம் அந்த புள்ள பயந்துராது. சரிம்மா, நீ நல்லா தடவி தடவி பேசு, நான் போயிட்டு வரேன். என்னக்கா பொசுக்குன்னு நீங்க எப்படி கோவப்படுறீங்க? அவளுக்கு என்னதுன்னு தெரியாதுன்னு தான் சொன்னோம்க்கா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. அக்கா நீங்க பேசிட்டு இருங்கக்கா, நான் அப்புறமா வரேன். நீ இரு, நீ ஏன் கோவப்படுத? ஐயோ மேனேஜர் வீட்டம்மா, எனக்காக நீங்க ஒண்ணு போக வேணாம், நானே போயிட்டு வரேன். புதுசா ஆளு கிடைச்சவனுங்களை பழச மறந்துட்டாளுக, தீமிரு பிடிச்சவளுக. மேனேஜர் வீட்டம்மானோடனே பணக்காரினோடனே பப்புன்னு ஓட்டிக்கிட்டாளுக. என்னாச்சு வனரோசா? என்ன கண்ணெல்லாம் ஏதோ கலங்குற மாதிரி இருக்கு? வனஜா வனஜா, சாரிங்கக்கா, என்னாலதானே அவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க. நான் வேணா இனிமேல் உங்க வீட்டுக்கு வரலக்கா, நீங்க அவங்க கூடயே பேசிக்கோங்க. நான் என் வீட்லயே உள்ளே இருந்துக்கிறேன்க்கா. அவங்க பெரியவங்கடி, அப்படிதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஒன்ன மட்டும் இல்ல, யாரையாவது இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம். இல்லக்கா, என்னால உங்களுக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வேண்டாம். நீங்க எத்தனை வருஷமா ஒன்னா குடியிருக்கீங்களோ, நான் நேத்து வந்தவ, என்னால நீங்க எதுவும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இங்க பாரு வனரோஜா, அவங்க சண்டை போட்டா போட்டு போகட்டும். நீ நல்ல குணமா தான் இருக்க. அவங்க தான் உன்னை ஏதோ சொல்லி குத்தி குத்தி பேசுறாங்க. அதுக்காக நீ ஏன் வருத்தப்படுற? தப்பு அவங்க மேல இருக்கு. நீ ஒண்ணு எங்க கிட்ட பேசாம இருக்க வேண்டாம். வேணா அவங்க பேசாம போட்டும். ஆமா, அவ சொல்றது கரெக்ட் தான். அவங்க வேணா பேசட்டா போட்டும். எனக்காக நீங்க யாரையும் பகச்சிக்க வேணாம்க்கா. அவங்க வேற பணக்காரி அப்படி இப்படின்னு என்னை பார்த்து பேசுறாங்க. அதான் எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. உண்மையை சொன்னா அவங்களுக்கு உன்னை பார்த்து பொறாம. நீ நல்ல குணமா இருக்க, அவங்க கொஞ்சம் வெட்டி வெட்டி பேசுவாங்க. அதனால உன் நல்ல குணத்தை பார்த்து அவங்களுக்கு பொறாம. அதுக்காக நீ ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம். என்ன 2 தடவை இப்படிதான் பேசுவாங்க, அதுக்கப்புறமா அவங்களே உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கும் போது நல்லா பேசுவாங்க. இதுக்காக நீ வீட்டுக்குள்ளே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த தெரு இல்ல, இந்த ஊர் இல்ல, இந்த நாடு இல்ல, எங்க போனாலும் உன்னை இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டே நீ எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காத. ஆமா வனரோஜா, அதுவும் சரிதான். இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னால கெட்டு போக வேண்டாமே. ஆமா, பெரிய புண்ணாக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. கொழுத்து போய் வாய் கொழுப்பு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு? அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வந்தா வரட்டும். ஒரு உண்மையான நட்புங்கிறது நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வர்றதானே தவிர அவங்களுக்காக நம்ம டெய்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது கிடையாது. அவங்க ஒன்னையும் புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறமா எங்களையும் புரிஞ்சுப்பாங்க. நீ எங்ககிட்ட எப்பவும் சகஜமா பேசு. மற்றவங்களுக்காக குறை சொல்றவங்களுக்காக வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருந்து வீணா போயிடும். பார்த்துக்க, என்ஜாய் பண்ணு, பிடிச்சதை பண்ணு, பிடிச்சவங்க கிட்ட பேசு, அப்படித்தான் வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.